ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரேஜ் ஆஃப் பகமோட் சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வீடியோ புதுசாக வந்துருக்கவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஏஞ்சல்ஸ் எல்லாம் அந்த டிராகன் அவேக்கன் ஆகக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுடைய மேஜிக் யூஸ் பண்ணி அந்த டிராகனை சுற்றிலும் ஒரு பேரியரை கிரியேட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த டிராகனோட பவர் ரொம்பவுமே அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியல. இந்த பக்கம் ஹீரோ கப்பலில் காமிக்கிறாங்க. அவன் அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. ரைட்டா பின்னாடியே ஏற்றிட்டு இந்த மாதிரி சும்மா மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காதுன்னு கத்துறா. இப்போ வந்த மான்ஸ்டரோட பேரு கிரேக்கோர். அது அந்த ஃபாலன் ஏஞ்சலோட ஃப்ளையிங் கேசல் அப்படின்னு அவன் சொல்ல, 200 வருஷம் வாழ்ந்துருக்கீங்க, அவங்க கிட்ட இருந்து இதை எதிர்பார்த்ததுதான். நீங்க இப்ப அவங்கள காப்பாத்துறதுக்கு போக போறீங்களா, அதுவும் இந்த கப்பல்ல அப்படின்னு அவன் சொல்ல, திரும்பி அவ ஹீரோட மெயின் பாயிண்ட்ல ஏத்திட்டு, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி அமைதியா இருங்க, இந்த மாதிரி பயமுறுத்த வேணாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்க இருக்கிற கயராவுக்கு கஷ்டப்பட ஹீரோ அதை பார்த்துட்டு அவனோட கத்தியை எடுக்கிறான். எடுத்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றான். எனக்கு சாபத்தை கொடுத்த அந்த பொண்ணையும் என்னையவே கொல்லணும் சுத்திக்கிட்டு இருக்கிற என்னோட ஃப்ரெண்டையும் காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை நினைக்கும் போது எனக்கு ஒரு வாரி அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவன் கொண்டு அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படியே திரும்ப அந்த பொண்ணுகிட்ட இதை வேணா நீ சாப்பிடுறியான்னு கேட்க, அவ ஒன்றும் சொல்லாம இருக்க. ஹீரோ இதை சாப்பிட்டுறான். உங்கள்கிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்க, அதுக்காக ஒன்றும் சொல்லாம இருக்கா. அப்பதான் ஹீரோட நோட்டீஸ் பண்றான் காத்தடிக்கிறத. அந்த பாஸ்ன்றவன் ஆமினாவை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொல்லு, யார் சொல்லி அந்த காட் கீ எடுத்த, உனக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு அவன் கேட்க, ஒண்ணுமே சொல்லாம இருக்க. நீ என்னதான் பண்ணாலும் இதுல இருந்து உன்னால தப்பிக்க முடியாது, ஏன்னா கிரீக்கரோட விஷம் உன்னோட ஸ்ட்ரென்த்தை பாதையை குறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அமீராவை காயப்படுத்த இதை பார்த்து பொறுக்க முடியாத கைசர் நிறுத்துன்னு கத்துறான். இப்ப அமீராவும் மயங்கிடுறா. மேல இருந்து அந்த பொண்ணும் இதுக்கே மயங்கிட்டா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த 2 பப்பீஸும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்க அவளை டார்ச்சர் பண்றோம்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. ஒருவேளை அவளுக்கு எதுவுமே தெரியல போல அப்படின்னு அவன் சொல்ல, எங்களுக்கும் ஒரு முறை வாய் கொடுங்கன்னு அந்த டாகிஸ் கத்திக்கிட்டு இருக்கு. இதை கைசர் கேட்டுட்டு, ஆமீரா ஒரு அப்பாவி பொண்ணு, அந்த ஃபாவரோ தான் ஒரு டீமன், அவன் தான் இந்த பொண்ணை பிடிச்சி வச்சு தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு அவன் சொல்ல, சுத்தி இருந்தவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. இப்ப தெரியுதா நான் எதுக்கு அவனை உயிரோட வச்சிருந்தேன் அப்படின்ட்டு. இவன் நம்மள நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு எல்லாரும் இப்ப திரும்பி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவன் கைசரும், அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டு அவன் கேட்க, இங்க பாரு ஹியூமன், உனக்கு அந்த பொண்ணை பத்தி முழுசா எதுவும் தெரியாது. இப்ப அந்த பவுண்டரி அனௌன்ஸ் பண்ற கார்டை காமிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோ அந்த பெருசோட கழுத்துல கத்திய வச்சு மாட்டிக்கிட்டு இருக்கான். ரீட்டா அந்த வாத்தோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, உங்களுடைய வண்டி எங்கள்கிட்ட கொடுங்கன்னு கேட்கறாங்க. இதை அவர் கேட்டுட்டு, ஒரு கடவுள் கிட்ட எந்த மாதிரி தான் உங்களுடைய ஆசையை கேட்பீங்களா அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஹீரோவும் நான் இதுக்கு மேல அவங்க கிட்ட எந்த விஷயமும் கேட்க மாட்டேன், இதை மட்டும் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் முடியாதுன்னு சொல்றாரு. வேணா நீ அந்த ஹெல்த் கேமுக்கு போனேன்னா என்னோட ஃபேவரட் சரக சொல்றேன், அதை வாங்கிட்டு அப்படின்னு சொல்ல, யோ நீ இதுக்கு முன்னாடி சொன்னதே பொய்தாயா, ஏன்னா இந்த இடத்துல யாருக்குமே அந்த ஹெல்த் கேம்ன்ற இடத்த பத்தி தெரியல அவன் ஹீரோ சொல்ல, அப்பனா நீ அங்க கூட்டு போனா நீ எனக்கு என்ன தருவ, அது மட்டும் இல்லாம நீ எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு அவர் சொன்னோன்னே ஹீரோவும் மேல அந்த சூரியன் வெளிச்சம் பட்டோன்னே ஹீரோவும் அந்த ஆளை கொல்ல போற மாதிரி போய் அவனுடைய பிரேஸ்லெட் இருக்கிற அந்த கிறிஸ்டல் அட்டாக் பண்ண. இதை பார்த்துட்டு ஹீரோ இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க, நீ நிஜமாலே ஒரு முட்டாள் தாண்டா, இது எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இப்ப அவங்க 2 பேத்தையும் வண்டியில கூட்டு போறான். இப்ப அந்த வாத்து கத்திக்கிட்டு இருக்கு, நீ உன்னோட பிரேஸ்லெட் இப்ப டேமேஜ் பண்ணனால இப்ப நீ ஒரு குற்றவாளியா மாறிட்ட, அதனால இனிமே உன்னால பவுண்டரி கண்ட்ரா மாற முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, ரீட்டா நீ ரொம்ப பேசுறேன்னு சொல்லிட்டு அதோட முடிய பிச்சிடுறா. இந்த பக்கம் அந்த கார்டு, உனக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ நான் அது வரைக்கும் உயிரோட இருந்தேன்னா அப்ப அந்த பிளான நான் யோசிச்சுக்கிறேன்னு சொல்ல, நிஜமாலே நீ ஒரு முட்டாள் தான்டா, எப்பயாச்சும் எனக்கு டைம் கிடைச்சா உன்னோட பேரண்ட்ஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவன் சொல்ல, எங்க அப்பா அடிக்கடி என்ற சொல்லுவாப்புல, நாளைக்கு வீசா போற காத்த உன்னால ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்ட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் இதெல்லாம் இந்த புரிஞ்சா அதுக்கு அர்த்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியலன்னு ஹீரோ சொல்ல, உனக்கு தெரியுமான்னு கேட்க, எனக்கே அது தெரியாதுன்னு ஹீரோ சொல்றான். லேடி ஆமரா காட் கீழே திருடிட்டாங்களா அப்படின்னு கைசர் கேட்க, உனக்கு இதை நம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இந்த பொண்ணு ஒரு டீமன் சொன்னானே, நீங்க சொல்றதெல்லாம் போய், அந்த ஃபாவரோ தான் ஒரு உண்மையான டீமன், அவன் தான் இவளை அந்த வேலையை பண்ண வச்சிருந்திருப்பான் அப்படின்னு நான் சொல்ல. இதை கேட்டுட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னால ஏன் இந்த டீமன்ஸை புரிஞ்சுக்கலன்னு தெரியல, ஃபாவரோ தான் எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு, ஆனா அவனே என்னை ஏமாத்திட்டான், அதனால எங்க அப்பாவை நான் இழந்தேன், அதுக்கப்புறமா என்னுடைய லிட்வர் ஃபேமிலி அழிவுக்கு தள்ளப்பட்டுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் அப்படின்னு நான் சொல்ல, நீ லிட்ஃபர்ட் தானே சொன்ன கைசரோட கையை பிடிச்சிட்டு, அப்படின்னா நீ லிட்ஃபர்ட்டோட பையனா, அப்பனா ஃபாபரோங்கிறவன் அந்த திருடனோட பையனா தான் இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கைசரை தள்ளியோட, அம்மா யாரா நீ அப்படின்னு கைசர் கேட்க, நீ உங்க அப்பா மாதிரி தான் எதுக்கும் உதவ மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். சார் லூசிபரோட ரைட் ஹேண்டா இருந்தான். அது மட்டும் இல்லாம இப்ப அவன் டிவன் கேபிட்டலுக்கு தான் போயிட்டு இருப்பான். அந்த வெஸ்ட்ல இருக்கிற ஸ்வாடு வாலி தான் கொசடலுக்கு போறதுக்கான ஒரே வழி, இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும், இதுக்கு மேல நீங்க தான் பாத்துக்கிறோம் பாத்துக்கங்க, அதனால பார்த்து போயிட்டோட தம்பி, உயிரோட இருந்தேன்னா திரும்பி சந்திப்போம் அப்படின்னு அந்த கார்டு சொல்ல, இப்ப ஹீரோவும் ரீட்டாவும் ஆமீராவும் கைசரையும் காப்பாத்துறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட இருந்தவங்களால எந்த ஒரு தகவலையும் பெறவும் இல்லையா அப்படின்னு அவன் கேட்க, எனக்கு அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவளை பத்தி எந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியாட்டி கூட நம்ம கிட்ட தான் இப்ப காட் கீ இருக்கு, அது போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப ஒருத்தன் அவன் காதல வந்தாலும் சொல்ல, என்னது யாரோ அத்தி மீது நனைஞ்சிட்டாங்களா அப்படின்னு அவன் சொல்ல, இப்ப உள்ளே பார்த்தா ஹீரோவும் ரீட்டா
ரீட்டாவும் உள்ளேக்கு நுழைஞ்சிட்டாங்க. இப்ப ரீட்டாவும் ஹீரோவும் அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ரீட்டா தான் வழியை காமிச்சிக்கிட்டு இருக்கா. இது ஹாஸ்டல் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு மனுஷங்கள்ட்ட பிடிச்சதே இதுதான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கைசரை கூட்டு வந்து நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் உங்க அப்பாவை கொண்டவனை பழி வாங்குறதுக்கு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப ஹீரோவும் ரீட்டாவும் போய் கேட்டு இருக்கும் போது ரீட்டா ஹீரோவை கைசர் உங்களை அவனோட அப்பாவை கொண்டவன் சொன்னாரு. ஆனா நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்கீங்க. எத்தனை தடவை அவனை கொல்ல வந்திருப்பான் அப்படின்னு அவன் சொல்ல எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. இப்ப நம்ம அதை பத்தி பேச வேண்டிய நேரமும் கிடையாது. பந்த வேலையை நம்ம கரெக்டா பார்க்கணும். அதுல மட்டும் உன்னோட கவனத்தை வை அப்படி ஹீரோ சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கும் போது ஹீரோ ரீட்டையும் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிடுறாங்க. அப்பதான் அந்த இடத்துல ஹீரோ ஆமிராவை பாக்குறான். ஆமிராவுக்கு ஹெல்ப் பண்ண போகும்போது ஃபாபரோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு கைசர் அந்த இடத்துக்கு வரான். அவன் வந்தவன ஹீரோ அட்டாக் பண்ண டேய் என்ன அட்டாக் பண்ற கொஞ்சம் பொருடா நான் உன்னை காப்பாத்து தான் வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஆனா அதெல்லாம் அவன் கேட்காம நீ எங்க அப்பாவை கொண்டதுனால உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துகிட்டு இருக்கான். இதை நம்ம அப்புறமாட்டி பாத்துக்கலாம். முதல்ல அந்த பொண்ணை காப்பாத்துன்னு தான் சொல்ல நான் தாண்டா லேடி ஆமராவை காப்பாத்துவேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு கடத்துல ஹீரோவோட வாலியே அவன் தட்டி விட்டுறான். வெளியில இருந்து ஆசரும் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். இப்ப ஹீரோ திரும்பி வேற ஒரு வெப்பன் எடுத்து அவனோட சண்டையில மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. கைசர் சண்டை போட்டுட்டு இருந்த எல்லா பிளாஷ்பேக்கையும் சொல்றான். எல்லாத்தையும் காரணம் நீ தாண்டா உன்னாலதான் எங்க அப்பா செத்துட்டாரு அப்படின்ட்டு அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஹீரோவை கொத்த போகும்போது ஒரு கை வந்து கைசரை அட்டாக் பண்ணுது. பார்த்த ரீட்டா தான் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. இப்ப அந்த கொசைடலுக்கு போற போர்ட்டல் ஓபன் ஆனோன்னு அதுல அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த போர்ட்டல யாரோ டேமேஜ் பண்றாங்க. இதுல அந்த போர்ட்டல் கட்டாக அந்த மான்ஸ்டரோட தலை ரெண்டா அப்படியே பிஞ்சிருது. யார் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் பதட்டமா பார்க்க அப்பதான் காமிக்கிறாங்க யாருன்னு. ஓரியன் நைட்ஸ் அந்த இடத்துல இருக்காங்க. அப்பனா அவங்க நமக்காக தான் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்களா அப்படின்னு நான் சொன்னோன்னா இப்ப அந்த ஓரியன் நைட்ஸும் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்ப அங்க இருக்கிற ஓரியன் நைட்ஸும் அப்புறம் மேஜும் ஆஸ்டரோட கோட்டையை அட்டாக் பண்ண உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. இதுல ஆஸ்டர் பாஸ் கிட்ட நீ போய் முதல்ல அந்த பொண்ணை கொண்டு வான்னு சொல்றான். நம்மளுடைய பிளான் ஒர்க் ஆன மாதிரி தெரியுது. இந்த டிவன் கேஸ்ல இங்கதான் வரும்னு உங்களுக்கு யாரு சொன்னா? இதுக்கெல்லாம் காரணம் எங்களோட விடாமுயற்சியும் நாங்க கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அப்படின்னு அந்த நைட் கேப்டன் சொல்ல நீங்க சொல்ற அந்த ஒரு ரெக்க கொண்ட அந்த டீமன் உள்ளேக்க தான் இருக்கா? ஆமா அது உள்ளேக்க தான் இருக்கு அப்படின்னு அந்த தளபதி சொன்னோன்னே அப்பனா அந்த பொறுப்பை நான் உன்கிட்ட கொடுக்குறேன் நீ பாத்துக்கன்னு சொன்ன. இப்ப தளபதி ஆர்ச்சர்ஸ் கிட்ட ரெடியா இருங்க ஃபயர் பண்ணுங்கன்னு சொல்றான். இப்ப டிராகன் நைட்ஸ் அனுப்புறாங்க. நீங்க எப்படியாச்சும் அந்த ஒரு பக்கம் மட்டும் ரெக்க இருக்கிற அந்த டீமனை கொண்டு வாங்கன்னு அனுப்பி விடுறான். இப்ப ஹீரோ உள்ளேக்க ஒரு குழப்பத்திலேயே இருக்க ரீட்டு நம்ம இருந்து எப்படியாச்சும் போகணும்னு சொல்றான். அந்த நேரம் பார்த்து உள்ளேக்க அந்த பாசுங்கிற உள்ளேக்க வரான். வந்து எங்க அந்த பொண்ணு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்க ரீட்டாவும் அமீராவும் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காங்க. இப்ப அவன் ஹீரோவை பார்த்துட்டு ஒழுங்கு மாதிரி அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிடு எங்க அவளை மறைச்சு வச்சிருக்கு அப்படின்னு ஹீரோட்ட கேட்க இப்ப ஹீரோவுக்கு ஒரு பிளான் கிடைச்சிருச்சு. கைசர் இந்த தடவை மட்டும் எனக்கு நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல அதுக்காக முடியாதுன்றான். ப்ளீஸ் அமீராவை காப்பாத்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல அது மட்டும் இல்லாம வெளியில போனதுக்கு அப்புறம் நீ என்ன வேணா படிக்கணும்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த தடவை நான் உன்னை பார்த்து பயந்து ஓட மாட்டேன். உனக்கு என்ன தோணுதோ நீ என்னைய பண்ணிக்க அப்படின்னு அவன் சொல்றான். ஏனே நீ ஏமாத்திராத அப்படின்னு கைசர்னு சொல்றான். இப்ப அவன் ஒரு நேரம் பிளான் படி அந்த டீமனை அட்டாக் பண்ணிட்டு அவன் ஏன் தப்பிச்சு போக அந்த டீமனை அவங்க துரத்த வருது. அதுக்கெல்லாம் அவருடைய வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணிடுறாரு. ஒரு சும்மா விட மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி கத்த மேல இருந்து ஒரு பொருள் தலையில வருது காலி ஆயிடுறான். இப்ப வெளியில அந்த நைட்ஸும் மேஜும் அந்த கேஸ்ல ஒன்றுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அவங்களோட டீம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம என்ன பண்றது அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க போது ஒழுங்கா மாதிரி அந்த பொண்ணை என்கிட்ட கொடுக்கறதா அவனுக்கு நல்லது அப்படின்னு அந்த இடத்துக்கு ஐசர் வந்து நிக்கிறான். ஹீரோவுக்கு இப்பதான் ஞாபகம் வருது அவ அப்பாவை கொண்ட டீமன் இவன் தான் அப்படின்ட்டு. இப்ப அவன் ஆமரை பிடிச்சிடறான். ஒழுங்கா மாதிரியா நீ என்னோட வர்றதா அவனுக்கு நல்லது அப்படின்னு அவளை தொட போக அவளோட கண்ணு மாறி அவளுக்குள்ள இருந்த ஒரு பிளாக் கலர் ஒரு உருவம் வந்து ஐசர் அட்டாக் பண்ணிருது. அவனும் என்ன நடந்துச்சுன்னே தெரியாம அங்க இருந்து மறைஞ்சிடறான். இப்போ ஒரு டிராகன் அவன் இருந்த இடத்துக்கு வந்து விழுக ஓரியன் நைட்ஸ் எல்லாம் அவளுடைய முழு பவர்ல அந்த கேஸ்ல அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் அவங்க கேங்குக்கு என்னாச்சுன்னு பார்த்தா ரீட்டா அவருடைய நெக்ரோமேன்சர் பவரை வச்சு அந்த டிராகனே ஜாம்பியா மத்தியால தப்பிச்சிட்டாங்க. இப்போ கைசர் ஓரியன் நைட்ஸை பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்க ஃபாப்ரோ நீ தான் அவங்களை கூப்பிட்டு மட்டும் சொல்லாதன்னு சொல்ல நான் ஒன்னும் அவங்கள கூப்பிடல காத்து என் பக்கம் வீசுது அதனாலதான் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்னது காத்தா? ஆமா த விண்ட் ஆஃப் டுமாரோ. ஆமிரா கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு நெக்லஸ் அந்த நைட் கேப்டன் கிட்டே இருக்கு. அவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. ஓகே கைஸ் அடுத்த எபிசோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை சி யூ.